அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வினோத். நான் தென்காசி மாவட்டம் வேலாயுதபுரங்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் வரேன். அண்ட் இங்கே இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு முதல்ல என் பெற்றோருக்கு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, அப்போ நான் ஸ்டார்டிங்கில் 12th முடிச்சதுக்கப்புறம் பிடெக் எப்பவும் போல நம்ம இன்ஜினியரிங் தான் எடுத்தோம் பிடெக்கில். அண்ட் தெரியாத டிபார்ட்மெண்ட் செராமிக், உங்களுக்கு யாருக்கும் தெரியாது பெருசாக. அப்புறம் இருக்கும்போது டீச்சிங் ஃபீல்டு எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சி எம்டெக்கும் கன்டினியூ பண்ணேன். வீட்டில் அலோவ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணலான்னு சொல்லும்போது வீட்டில் அப்போ தான் ஸ்டாப் பண்ணாங்க. என்னென்னா, நீ பிஹெச்டி 5 வருஷம் இல்லை 6 வருஷம் ஆகுமா, அதுக்கப்புறம் நீ மறுபடியும் ப்ரொஃபஸருக்கு எக்ஸாம் எழுதணும், அவ்வளோ எஃபோர்ட் போடுறதுக்கு நீ கவர்மெண்ட் பக்கம் கொஞ்சம் பார்க்குறியா, டிஎன்பிஎஸ்சி வேணால் சூஸ் பண்ணுறியான்னு கேட்டாங்க. சரி ஓகேன்னு அப்போ தான் போகலாம், சரி கவர்மெண்ட் எக்ஸாம்னு முடிவு பண்ணியாச்சு போகலாங்கும்போது அப்போ தான் நமக்கு என்ன சொல்ல தடுதலையாக ஒன்று வரும்ல, அந்த மாதிரி சொந்தக்காரங்க தான் பையன் என்ன சொல்ல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான், பேங்க் வேணால் ட்ரை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சின்னு அப்போ தான் மைண்டில் இருந்தோம். அப்போ பேங்கும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷனில் இருக்கும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் வராது. ஸோ அதனால் அது கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் அப்போ இருந்துச்சு. எம்டெக்கில் டெவலப் பண்ணாலும் நமக்கு பேசிக் கிராமர் தானே வரும், அட்வான்ஸ் கிராமர் நம்ம நல்லபடியாக பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நினைப்பில் இருந்தாலும், பட் ஆனால் தமிழ் நமக்கு நல்லாவே வரும், பெஸ்ட்டாக வரும், அப்புறம் ஏன் நம்ம அந்த பக்கம் போகணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால் நான் தமிழ்ங்கிற ஃபீல்டில் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் அப்பா மட்டும் டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணது பெருசாக ஹாப்பி ஆகலை. ஏன்னா அக்கா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாக. பட் அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை கையில் வச்சுட்டு இருக்காங்க, அவங்களோட சேர்த்து தான் படிச்சுட்டு இருக்காங்க. மேபி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்துக்குள்ளே பாஸ் ஆயிடுவாங்க. அண்ட் என் ஃபேமிலி வேறு ஒரு கொலாபரேஷன் ஃபேமிலி, அப்பா முஸ்லீம் அண்ட் அம்மா ஹிந்து வேறு. அதனால் அது ஒரு தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் பரவாயில்ல, இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக போகும் நம்புகிறேன். அண்ட் என் நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, என் வீடு விவசாய குடும்பம் தான். ஸோ மாதம் நமக்கு 1ஆம் தேதி ஆனது காசெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு 10ஆம் தேதி ஏன்னா பால் காசு வரணும் வீட்டில் இருந்து, அதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். ஸோ 1ஆம் தேதி ஆனது நமக்கு 5ஆம் தேதிக்குள்ளே ஹாஸ்டலுக்கு வாடகை காசு கொடுக்கும். அதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தோம்னா முதலே தொடக்கத்தில் ஒரு 5000 ரூபா அனுப்பிவிட்ருவானு, வச்சா அந்த வச்சுக்க, அதுக்கப்புறம் இன்னும் சில இப்போ கையில் வருதோ அப்போ கொடு அப்படின்னு சொல்லுவானுங்க. அது இன்றைக்கு வரைக்குமே பார்த்தோம்னா அதில் ஒன்று வரும்னு ஒரு பையன், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காருண்யான்னு ஒரு பொண்ணு, 2 பேருமே வேலையில் பார்க்குறாங்க, அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க 10ஆம் தேதிக்கு ஒரு 20ஆம் தேதிக்குள்ளே ஒரு வீட்டில் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே மாற்றி அனுப்புவேன். இப்படி சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நமக்கு மாதம் ஃபுல்லாக கொடுக்க முடியலனாலும் அந்த டைமில் கொடுத்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி 1ஆம் தேதி ஆனால் அப்பா ரெடி பண்ணுவாங்க, ஆனால் வட்டிக்கு எங்கேயாவது வாங்குவாங்க. டக்குன்னு போய் வாங்கும்போது அதுக்குன்னு கடன் செலுத்தணும், வைக்கணும், அது ரொம்ப கூடும். அதுக்குன்னு இருக்கையில் என் நண்பர்கள் உதவுனது ரொம்ப நன்றி. அண்டு மென்டலி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுன்னு பார்த்தோம்னா எனக்கு லோகேஷ் அண்டு பார்த்தோம்னா முத்துக்குமார்னு இருந்தவங்க, என் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேட்சிலேருந்து எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக போச்சு. அண்டு ஒன் திங், என் நண்பர்கள் முக்கியமாக நன்றி சொன்னதுக்கப்புறம் என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, அண்டு எனக்கு என்னோட பேட்ச்மேட் எல்லாருமே 2022 ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இருக்கிறவங்க என்னோட இருந்து வந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, அப்போ இருக்கும்போது எனக்கு தெரியாது. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ வேணால் சுரேஷ் கால் பண்ணுமா, ஏன்னா நீ சென்னையில் நினச்சிட்டு படித்தாலும் உன்னால் சென்னையில் சேர்க்க முடியும், ஏன்னா நீ எப்படியும் போகிறதுக்கு 2 வருஷம் ஆகும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி போகிறதுக்கு. ஸோ உனக்கு நமக்கு ஒரு எக்கனாமிக்கலாக சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு தூத்துக்குடி நமக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும், நீ வேணா அங்கே பாரு. நாங்கள் அப்போ நான் ஆஃபீஸில் இருந்தப்போ நான் ஆசைப்பட்டது, அப்போ இருந்தப்போ எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது, குரூப் 4 எனக்கு கிளாஸ் இருக்கா அப்படின்னு தான் கேட்டேன். இல்லைம்மா குரூப் 2 தான் இருக்குது, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போயிட்டு இருக்கு, நீங்கள் வேணா ஜாயின். இல்லை எனக்கு குரூப் 2 வராது, நான்லாம் படிக்க மாட்டேன், எனக்கு குரூப் 4 நமக்கு வருமானு தெரியாது. அது இல்லைம்மா குரூப் 2 தான் இருக்குது, குரூப் 4 ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும். சரி டைம் வேணாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாச்சு. லைக் அதுக்கப்புறம் தான் எனக்கு புஷ் ஆச்சு, நம்ம பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம் இருந்துச்சு. கிளாஸஸ் ஆக்சுவலி பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாஃப் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். மேக்ஸ் மணிகண்டன் சாராக இருக்கட்டும், அப்புறம் பாலிட்டிக் அருண்கர்பசாமி சாராக இருக்கட்டும், அண்ட் அவங்க தான் எனக்கு யூனிட் 9 அண்ட் பாலிட்டி 2மே எடுத்தாங்க. அண்ட் தென் ஜபரா சார் எடுத்திருந்தது. அப்புறம் ஜியாகிரபிக்கு பார்த்தோன்னா பட்ரா சார் எடுத்திருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க, புரியாது. பட் நோட்ஸை கஷ்டப்பட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க பார்த்து எழுதுனது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. அண்ட் நோட்ஸ் ஓரளவுக்கு இருக்கையில் ஃபவுண்டேஷனுக்கு எல்லாமே நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸ்டாஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கோர்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி. அது ஆக்சுவலி அவங்க எல்லாருமே அவ்வளோ கண்டென்ட்டாக நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றுனா, மேபி எல்லோரும் உங்களுக்கு நல்லது சொல்லுவாங்களான்னு தெரியாது. அதாவது என்னென்னா, சீனியர்ஸ் எங்களை மாதிரி சீனியர்ஸில் இருக்கிறவங்க இல்லை அச்சீவாக இருக்கவங்க ஃபஸ்ட் டைம் உங்களால் முடியாது, இல்லை கொஞ்சம் இன்னும் டைம் எடுக்கும், அப்படி கிடையாது. தட் மீன்ஸ் நம்ம எஃபோர்ட் போட்டால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வரலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட் எக்ஸாம் தான் 2024 இப்போ எழுதியிருந்தேன். அண்ட் இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான். ஸோ உங்களாலையும் கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் முடியும். மேபி இக்னோரன்ஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் முக்கால்வாசி இந்த கையில் வச்சுட்டு இருக்கிறது ஹெட்செட்டோட தான் பாதிருப்பேன். ஏன் அப்படின்னா, அன்னோன சரௌண்டிங் எல்லாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாங்க. ஏன்னா நான் இப்போ ஆஃபீஸில் என் ஃப்ரெண்ட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கங்க்ராச் பண்ணார், தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு. அப்போ தான் இருக்கையில் என்ன சொல்ல, நான் பெருசாக சொல்லலை ப்ரோ, ஏன்னா லாஸ்ட் மினிட்ல எனக்கு கவுன்சிலிங் லாஸ்ட் டே கொஞ்சம் முன்னாடி தான் இருந்துச்சு. அப்போ தான் நான் எடுத்திருந்தேன். அப்போ இருக்கும்போது என்ன சொல்ல, அதனால தான் எல்லாத்தையும் சொல்ல முடியலன்னு சொன்னேன். பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் சொல்லாமல் இருந்தது நல்லது தான். ஏன் ப்ரோ அப்படின்னுட்டு, இல்லை கொஞ்சம் பேர் என்ன சொல்ல பார்த்தோம்னா, நீங்கள் படிக்காமல் எப்போவுமே ஹெட்செட் போட்டு சுற்றிட்டு இருப்பீங்க, பெருசாக படிக்க மாட்டீங்க, இவனுக்கெல்லாம் எப்படா வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி எல்லாரும் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துக்கு நம்ம எஃபோர்ட் போடாமல் கண்டிப்பாக வந்திருக்கவே முடியாது. அப்போவுமே என் ஃப்ரெண்ட் ஆக்சுவல் சொன்னான்,
மச்சான் நீ போய் வேணா என்ன சொல்ல மேடையில் பேசும்போது சும்மானத்துக்கு பிஏ போட்டேன் சிஏ போட்டேன் மார்க் கிளிக் ஆயிருச்சு அப்படியே வேலை வாங்கிட்டு சொல்லி வயிற்றுச்சல சாவட்டும் அப்படியே மச்சா சொல்லு அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனானுங்க. பட் இருந்தாலும் நம்ம உண்மையை கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கான காரணம் மேபி சிலருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். என்னென்னா நான் எம்டெக் முடிச்சதுக்கப்புறம் அந்த பயம் இருந்துச்சு. எம்டெக் படிச்சுட்டு எதுக்கடா டிஎன்பிசியில் அது பர்டிகுலர்லி வர, அங்கே படிச்சுட்டு நீங்கள் போய் இதுக்கா நீ வர, அந்த ஒரு பயம் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணோம். அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னா தைரியமாக சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் திருப்பி வர முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அது அவ்வளோ இஷ்யூ நம்ம பண்ணிடலாம். பட் எஃபோர்ட் இன்னும் கூடுதலாக பண்ணணும். அதுக்கு ஸ்டார்டிங்லேயே பயத்தை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிடலாம். அண்ட் ஒன் திங் செகண்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா எஃபோர்ட் போட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம். நம்ம ஊரில் ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்குற மாதிரி தான், கரெக்டாக வாங்கிட்டே இருப்போம். அது நம்ம டர்ன் வரும், இருங்கம்மா நாங்கள் டீ குடிச்சிட்டு வரேன்பாங்க, இல்லையா கொஞ்சம் பொறுமை சாப்பிட்டு வரேன்றவாங்க. நம்ம இதில் பார்த்தா நமக்கு ஒரு ஆள் முன்னாடி ஒரு ஆள் என்ன மட்டும் விடுமா, இருமா நான் போயிட்டு வந்துடுறேன். நம்ம பார்வையில் பார்த்தா நம்ம தான் முதலே விட்டுருந்தா நான் 1 மணிக்கே வாங்கிட்டு போயிருப்பேன், சாப்பிட போயிருப்பேன், நம்மளும் அப்படி நினச்சிருப்போம். ஆனால் மற்றவங்க பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு அனுப்ப அடுத்த வரிசையில், வா இந்த பையன் பாரு எப்போ வந்திருக்கிறான்னு. பட் அவங்க எஃபோர்ட் அவங்க அந்த டைமில் தெரியாது. நம்ம நினைப்போம் என்னன்னா தூரத்துலேருந்து பார்க்குறவங்க ஓ இந்த பையன் இப்போ ஃபஸ்ட்டாக நிற்கிறான் வாங்கிட்டு ஓடிடுவோம் மதியம் போலே முதல்லன்னு. நம்ம தெரியும் காலையிலேருந்தே நின்றுருக்கோம், ஏதோ 2வது இருக்கையில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறோன்னு. ஸோ அதனால் ஃபஸ்ட் எஃபோர்ட்டோ இல்லை செகண்ட் எஃபோர்ட்டோ நம்ம கிடைக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். பட் ஃபஸ்ட் எஃபோர்ட் கண்டிப்பாக உங்களுக்குமே கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நல்லபடியாக ஹாப்பியாக இருக்கணும், உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் வேண்டிக்கிறேன். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.